ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் கான்செப்ட் 6. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு 18 நிமிடங்களும் ரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்துக் கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும்? இந்த மாதிரி எகைன் டுகெதர் இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்ததுன்னா நம்ம டைரெக்டாக எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சா போதும். டைரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இந்த சம்மில் 18க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 18க்கும் 12க்கும் எல்சிஎம் 36. இப்போ ஆன்சர் டைரெக்டாக 36ன்னு போட்டுடலாம். 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகளில் இடைவெளியில் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்குகின்றன. அவை 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் என காண்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டுகெதர்ன்றது வந்திருக்கு. அப்போ நம்ம டைரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். 2, 4, 6, 8, 10, 12க்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 120 செகண்டு. இப்போ 120 செகண்ட் அப்படின்னா 2 நிமிஷம். ஓகேவா? அப்போது 30 நிமிஷத்துக்கு எவ்வளோ அடிக்கும் அப்படின்னா 15 அடிக்கும். ஃபஸ்ட்டு 0வில் 1 அடிக்குமா? அப்போ மொத்தம் 16. ஆன்சர் 16. இந்த கொஸ்டின்லையும் பார்த்தோம் அப்படின்னா எகைன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ டைரெக்டாக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? எகைன் வந்திருக்கு. அப்போ எல்சிஎம் தான் டைரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 15, 20, 25, 30. இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 300. 300 அப்படின்னா 300 நிமிடம். 300 நிமிடம் அப்படின்னா 5 மணி நேரம், 5 hours. அப்போது 5 மணிக்கு ஃபஸ்ட்டு அடிக்குது அப்படின்னா 10 மணிக்கு எல்லாமே சேர்ந்து அடிக்கும். மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றன. மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தனர் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எகைன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்போ எல்சிஎம் தான் டைரெக்டாக கண்டுபிடிக்கணும். 5, 6, 10க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 30. அப்போது 30 டேஸு. அப்போ 1ஆம் தேதி வந்திருக்காங்க அப்படின்னா 30 டேஸ்னால் 31 அக்டோபரில் திரும்ப எல்லாருமே ஒரே சந்திப்பாங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில், 60 வினாடிகளில், 72 வினாடிகளில் ஒளிகின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எகைன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போது நமக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது 40, 60, 72. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 360 செகண்டு. 360 செகண்ட் அப்படின்னா 6 மினிட். அப்போது 8 மணிக்கு எல்லாமே ஒன்றாக ஒளிந்தன. அப்போது 8, 6க்கு எல்லாமே திரும்ப ஒன்றாக ஒளிரும். வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றன. அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியை ஒன்றாக சந்திப்பார்கள்?
இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எகைன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்போ எல்சிஎம் டேரெக்டாக கண்டுபிடிக்கணும். 10, 15, 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 60. 60ன்றது இந்த இடத்துல மினிட். 60 மினிட் அப்படின்னா 1 ஹவர். அப்போ அவங்க காலையில் 7 மணிக்கு வந்து ஒன்றாக சுற்ற தொடங்கியிருக்காங்க. அப்போ 8 மணிக்கு வந்து திரும்ப வந்து ஒன்றாக சந்திப்பார்கள். காலை 8 மணிக்கு. முடிஞ்ச அளவு குரூப் 4க்கான சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். உங்களோட சப்போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து வீடியோ போடுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.